பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். அம்மா அஞ்சலி, அம்மா அஞ்சலி, அம்மா அஞ்சலி, அஞ்சலிம்மா, அஞ்சலி நீ நல்லா தானம்மா இருக்க? அஞ்சலிமா, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க எல்லாரும் தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நான் நிஜமாவே நல்லா இருக்கேன். ஸ்ருதி, எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு இப்ப யாராவது சொல்றீங்களா இல்லையா? அஞ்சலிம்மா, அது வந்து குழந்தை. என்ன குழந்தை? என்ன? அது வந்து அது டாக்டர் என்ன சொன்னாருன்னா, குழந்தைய அவரால என் குழந்தைக்கு எதுவுமே ஆகல. என்னோட இளவரசி ரொம்ப நல்லா இருக்கா. இந்த டாக்டருக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இன்னும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல. நம்ம வேற ஏதாவது டாக்டர் பார்க்கலாம், எல்லாம் சரியாயிடும். பாட்டி, நீங்க அழாதீங்க பாட்டி. என்னோட ராஜகுமாரி ரொம்ப நல்லா இருக்கா. நிஜமாதான் பாட்டி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ராஜகுமாரி நமக்காக காத்துட்டு இருக்கா. அவ என்ன அம்மான்னு கூப்பிடுவாள்ல. ஒண்ணு தெரியுமா பாட்டி? என்னால இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு என் ராஜகுமாரி கூட சேர்ந்து நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு. அவளுக்காக சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் பண்ணணும், தொப்பை தைக்கணும். அப்புறம் அந்த ஸ்வெட்டர் பாட்டி, நான் அவளுக்கு ஒரு ஸ்வெட்டர் பண்ணல. அது அவளுக்கு எத்தனாவது மாசத்துல போடலாம் சொல்லுங்க பாட்டி. அவளுக்கு பிங்க் கலர் நல்லா இருக்கும்ல. அவ எவ்வளவு அழகா இருப்பா இல்ல பாட்டி? ரொம்ப அழகா இருப்பா. என்னோட இளவரசிக்கு ஒண்ணுமே ஆகல. அவ நல்லா இருக்கா. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அக்கா, இல்ல ஸ்ருதி, இல்ல. அக்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட ராஜகுமாரி, உங்க ராஜகுமாரி திரும்பி வரமாட்டா. இப்படி உளறத நிறுத்துங்க ஸ்ருதி.
இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. நீங்க சொல்ற மாதிரில எதுவும் நடக்கல. என்னோட இளவரசி ரொம்ப நல்லா இருக்கா. அந்த டாக்டருக்கு எதுவுமே தெரியாது. ஸ்ருதி, நீங்க சின்ன கிட்ட போங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க நான் நல்லா இருக்கேன்னு. என்னோட இளவரசிக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கெல்லாம் எதுவுமே தெரியாது. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க போய் சொல்லுங்க. அஞ்சலி, அழாதம்மா. இப்படி எல்லாம் நடக்குது. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். இந்த குழந்தை பிறந்ததுன்னா அது பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் புருஷன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த குழந்தைய யார் ஏத்துப்பாங்க? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். யாரும் இல்ல. என் குழந்தை இந்த உலகத்துல அனாதையாதான் வளர போகுது. அஸ்வின், அக்கா. அஸ்வின், இப்ப உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப நீங்க அக்கா பக்கத்துல இருந்தாகணும். அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். சுருதி, என்னால அவங்க முன்னாடி வர முடியாது. நீங்க வந்து அவங்க கிட்ட பேசணுங்க. அக்காக்கு இப்பதான் உங்க துணை தேவை. நீங்க அவங்க பக்கத்துல இருக்கணும். எனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல சுருதி. என்னால கண்டிப்பா முடியாது. அஸ்வின், நில்லுங்க. மிஸ்டர் அஸ்வின், நடந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா அஞ்சலி, தயவு செஞ்சு இப்படி அழுதிட்டு இருக்காதப்பா அஞ்சலி. ப்ளீஸ் நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. இவங்களை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. ஹலோ, ஹாய், பை பை. இப்ப நாங்க எல்லாரும் அஞ்சலி பக்கத்துல இருந்தாகணும். எங்களை வெளியில போக சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க எங்க இருந்து போக மாட்டோம். இவங்க ரெஸ்ட் எடுக்கணும் மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில போங்க. மனோரமா, வா போலாம்.
இங்க பாரு, இப்பவும் ஒன்னும் ஆயிடல. இப்பவாவது மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்ற வழியை பாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவங்களை அப்சர்வேஷனில் வச்சிருக்கணும். ஏற்கனவே நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, ரொம்ப ஷாக்லையும் இருக்காங்க, இன்னும் அவங்க அதிர்ச்சியிலே இருக்காங்க. டாக்டர் சார், எங்க அஞ்சலி இந்த நிலைமையில இருக்கா. அந்த நர்ஸ் என்னடானா எங்களை வெளியில போக சொல்றாங்க. இங்க பாருங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதனால அவங்கள இப்போ கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. நீங்க அவங்கள பார்த்து பேசுனீங்கன்னா அவங்களுடைய வேதனை இன்னும் அதிகமாகும். அதனால நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போங்க. இங்கதான் இருக்க போறோம். அஜய், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். கேட்க தம்பி, ஸ்ருதியும் அத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் இங்கேதான் இருக்க போறேன். வாங்கத்த போலாம். வா பிரியா. படுத்துக்கம்மா, படுத்துக்க. மெதுவா படுத்துக்கம்மா, படு, பொறுமையா படு. பொன்னில் அஞ்சலி, சின்ன நீ நீ மாமா வாக்க போற. என்னோட சந்தோஷத்தை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னோட இளவரசி ரொம்ப நல்லா இருக்கா. அந்த டாக்டருக்கு எதுவுமே தெரியாது. அக்கா கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், அவங்களை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நீயும் பார்த்தேல்ல, என்னால இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. இப்போ என்னால எதுவுமே செய்ய முடியல. நான் ட்ரை பண்ணேன் ஸ்ருதி, நிறைய முயற்சி பண்ணேன் தெரியுமா. ஆனா நான் இப்போ ஃபெயில் ஆயிட்டேன். அந்த ஷியாம் அக்காவை நிறைய கஷ்டப்படுத்திருக்கானா, நான் எதுவுமே பண்ணாம இருந்தேன். அக்கா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க. ஆனா இப்பவும் அஸ்வின், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. இதுதான் உண்மை. அன்னைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல. அன்னைக்குதான் அக்காவோட லைஃப்லயும் என் லைஃப்லயும் ஒரு புயல் வந்துச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இப்படி ஏமாத்திருப்பீங்க? ஒரு தடவை கூட நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கல.
நம்ம குழந்தைகளை பத்தி யோசிச்சிங்களாங்க? இங்க பாருமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கிட்ட நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் புரிஞ்சுக்க வேண்டியதும் இல்ல. நான் சொல்றத கேளுமா. கண்ணால பாத்தங்க, நீங்க அவ கூட இருந்தீங்க. யாரு கூட? இது வரைக்கும் நீங்க இந்த மனசுல கூட நினைக்கல போல இருக்கு. நான் சொல்றத கேளு. அம்மா! அப்பாக்கு இன்னொரு பொண்ணு கூடயும் ஒரு சம்மந்தம் இருந்துச்சு. அத பத்தி என் அம்மாவுக்கு தெரிய வந்தப்போ அம்மாவால் அதை தாங்கிக்கவே முடியல. எங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட சாவுக்கு காரணம் தான் தான் நினைச்சுக்கிட்டு என்னோட அப்பாவும் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த லேடி எங்க அப்பாவை பார்க்க வந்த விஷயம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வந்தது. அந்த லேடியோட முகத்தை நான் பார்க்கவே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த லேடியும் என் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு என் அம்மாவை கொன்னுட்டாங்க. அப்புறம் அந்த ஷியாம் bloody scoundrel. நான் அவனை எப்ப பார்த்தாலும் சரி, அவனை பார்க்கும் போதெல்லாம் என் அப்பா தான் நினைவுக்கு வராங்க. அவன் என் அக்காவை ரொம்ப ஏமாத்திட்டான்ல, எங்க அப்பா எங்க அம்மாவை ஏமாத்துற மாதிரி. அந்த லேடியோட முகத்தை நான் எப்பவும் பார்த்ததே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். என் அம்மாவை கொலை பண்ணது அவளும் என் அப்பாவும் தான். என் அம்மா சாவுக்கு அவங்க தான் காரணம். அன்னைக்கு அந்த நாள்ல எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. எவ்ரிதிங். எப்பவும் நான் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டதே இல்லை. அக்காவுக்கு என் உதவி தேவைன்னு நான் நினைச்சேன். அப்புறம் அக்கா கிட்ட என்ன சொன்னேன்னா, எல்லாமே சரியாயிடுங்கான்னு சொன்னேன். எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன்னு சொன்னேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கலான்னு. ஆனா இன்னைக்கு இப்ப கூட ஒரு ஃபெயிலியரா தான் இருக்கேன். அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஷியாம் அவன் எங்க வாழ்க்கையில வந்தான். எப்ப நான் அந்த ஷியாம பார்த்தாலும் சரி, எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ண விஷயம் அது எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அவனும் எங்க அப்பா மாதிரி தானே. திரும்பவும் அதே மாதிரி எல்லாம் நடக்குது. அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ஷியாம அக்காவோட லைஃப்ல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் பண்ண முயற்சி எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. அக்கா இப்ப மறுபடியும் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க வேதனைப்படுறாங்க. எப்பவுமே அக்கா கொஞ்சம் சந்தோஷப்பட்டா கூட எல்லாமே சரியாயிடும்னு நினைப்பேன். ஆனா மறுபடியும் ஏன் தான் பிரச்சனை வருதுன்னு தெரியல. அந்த ஷியாமா அக்காவோட லைஃப்ல இருந்து நான் வெளியில கொண்டு வந்துட்டேன்னா இதுக்கப்புறம் அக்காவோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த முயற்சி எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு ஸ்ருதி. அக்கா திரும்பவும் அழுதுட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனைப்படுறாங்க. அக்கா கொஞ்சமா சந்தோஷப்பட்டா கூட எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நானும் நினைப்பேன். ஆனா ஏன்னு தெரியல, எல்லாமே திரும்பவும் கையை விட்டு போயிடுச்சு. அம்மா, அப்பா, அக்கா, அப்புறம் இப்ப
குழந்தை. அவங்க கிட்ட நீங்க தான் போய் பேசணும் அஸ்வின். உள்ள போங்க. பாட்டிமா, நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன்.